ஹாய் ஜெர்மன் ஃபேமிலி. சின்ன தீவுல எங்க போயிட்டு வரீங்க? இப்போ எதுக்கு அதெல்லாம் கேக்குறேன்? கேட்கணுமே தான் கேக்குறேன். அது நான் இந்த தீவுல ஒரு சிம்பான்சிய பார்த்தேன். அது நீங்க வச்சிருந்த ஏதோ ஒரு பொருள என்ன பண்ணுச்சு? இது அது தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போயிடுச்சா? ஆமா, அது ஏதோ அந்த காட்டுக்குள்ள தான் போச்சு. எதை தூக்கிட்டு போச்சுன்னு தெரியலையே. ஜாக்கி அவங்க போயிட்டாங்க. நான் போய்கிட்டு இருக்கேன். வாவ், இன்னொரு பிரச்சனை. அவங்க வந்துட்டாங்க. நம்ம தப்பான வழியில போறோம்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஜூலி. நாம பேச்சுவார்த்தை மூலமாவே அவங்க கிட்ட ஜாடியை வாங்கிக்கலாமே. பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறாங்க. ஹலோ ஜெர்மன் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது கேட்கறதுக்கே கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்லிடுறேன். இப்போ உங்க கையில இருக்க ஜாடி, அந்த ஜாடியில 300 காலத்துல அடக்கி வைக்கப்பட்ட நீர் அறிக்கையோட சக்தி இருக்கு. அது வெளியில வந்தா ஆபத்து. உடனே அதை எங்க கிட்ட கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். அந்த ஜாடியை நீங்க கொடுத்தீங்கன்னா எங்க அங்கிள் மந்திரம் போட்டு அந்த ஜாடிக்குள்ள இருக்கிற சக்தியை அழிச்சிடுவாரு. அப்புறம் என்ன, மங்களம் தான். ஓகே, நல்லா பேசினா வா போலாம். உங்களுக்கே நல்லா தெரியும், இதுல யாராவது விலக வேண்டிய நேரம். இதுக்கு பேரு தான் எஜெக்ஷன் செரமனி. அது எப்படின்னா, இப்ப உங்களுக்கு கொடுக்கிற போட்டியில யார் தோக்குறாங்களோ அவங்க வெளியேறணும். ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா நான் தோக்க மாட்டேன். அங்கிள வெளியே தள்ளுறாங்க. ஜூலி, நாம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாமா? நான் கண்டிப்பா வரமாட்டேன். சாரி சார், இது எங்க சட்டம். அப்ப என்னுடைய கருவி எங்க இருக்கு சார்? இன்னும் ஒரு வாரத்துல வந்துரும். அப்படி இல்லனா 2 மாசத்துல. அட பொய்யால, நான் ஹெலிகாப்டர்ல வரமாட்டேன். மனுஷன் உண்டாக்குன பறவையை நம்ப முடியாது. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். இது ரொம்ப பாதுகாப்பானது. இல்ல, நான் பறக்கவே கூடாதுன்னு பறக்க வெட்டி சாமியாரு சொல்லி இருக்காரு. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே, என்னோட ஷிப் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில அதுல போயிடலாம். இது உங்களுக்கு ஓகே தானே? ரொம்ப தேங்க்ஸ் செல்லம். ஓகே சார், நான் காலையில வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். ஓகே, நீ எப்ப வேணாலும் வரலாம். கப்பல் இன்னும் 10 நிமிஷத்துல அந்த இடத்தை சேர்ந்துடும். இன்னைக்கு மத்தியானம் நடக்க போற ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தயாரா இருங்க. ஷார்ப்பா 4 மணிக்கு அடுத்த ஷோ ஆரம்பிச்சிடும். இந்த வாட்டி அந்த சக்தி எனக்கு தான் சொந்தம். ஓகே எவரிபடி, புது நாள் புது சந்தர்ப்பம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யார் இந்த போட்டியில ஜெயிக்க போறீங்க? ஏன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற மொத்த